திருச்சிற்றம்பலம் திருவல்லிக்கேணி ஜேகே. என் ஓட்டு திருவல்லிக்கேணியில், என் ஒய்ஃபோட ஓட்டு மதுராந்தகத்தில். நேற்று நடந்த டிராஃபிக் இருக்குது பாருங்கள். 6 மணிக்கு சென்னையை விட்டு கிளம்பணும். அதுக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் செஞ்சில் இறந்துட்டார். அதை போய் பார்க்கணுன்றதுக்காக நான் ஒரு பைக்கும் என் ஒய்ஃப் ஒரு பைக்கும் எடுத்தோம். 6 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் மதுராந்தகம் போகிறதுக்கு நைட்டு 12:20 ஆச்சு. போயிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு நைட்டு வீட்டில் தூங்கிட்டு ஒரு வெடிக்காலம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து என் ஃப்ரெண்டு அப்பா பார்க்கறதுக்கு செஞ்சு போயிட்டு பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போதும் டிராஃபிக்கு. மதுராந்தகம் இது வரைக்கும் நம்ம இப்போ 2 இது போட்டுன்னு இருக்காங்க. மதுராந்தகம் இந்த பண்ண புக்கத்தோரை படாலத்துலலாம் பாலம் கட்டிகிட்ருக்காங்க. அங்கே ஆரம்பித்து ஆப்போசிட்டில் அவ்வளோ வண்டி வந்துட்டுருக்குறாங்க. எதிர்க்க இன்னமும் ஓட்டு போட அவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. நேற்று போனோம் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு 2 காலை வாத்து மாதிரி தடவி 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 தாங்க வண்டியை ஓட்டின்னு போனோம். ஓட்டின்னு போயிட்டு வந்து இன்றைக்கி மதியம் வந்து 1:20க்கு என் ஓட்டை திருவல்லிக்கேணி இதில் போட்டுட்டேன். என் ஒய்ஃபும் காலில் போட்டாங்க. அங்கெல்லாம் எல்லாம் பூத்தெல்லாம் கிளியராக காலியாக தான் இருக்குது. வந்துகிட்டே இருக்கிறாங்க, போட்டுகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. ரொம்ப அலப்பறிலாம் எங்கேயுமே இல்லை. நல்லா போலிங் போயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னமும் எவ்வளோ பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் ரிட்டன் வர வரைக்குமே பார்த்துன்னு இருக்கோம். வண்டி ஜேன்னு ஒரு லைனில் இருக்குது திருச்சியை நோக்கி. ஒரு பக்கம் நாங்கள் சென்னை வர பக்கம் ஆப்போசிட்டில் அவ்வளோ பைக் ஏறி வராங்க. ஆயிரக்கணக்கான பைக் ஏறி வந்தாங்க. அதுவும் எல்லாருமே 40-50 தான் ஆப்போசிட்லேயே வராங்க. எங்களால் இந்த பக்கம் ஓட்ட முடியல, அந்த பக்கம் ஓட்ட முடியல. இந்த 2 இடத்துல பாலம் நடக்கிறது அது ஒரு பிரச்சனையால் அது ஒன்று போயிருந்தது. மக்கள் 100% ஓட்டு போடணுன்ட்டு அவ்வளோ ஓடி பண்ணியிருக்காங்க. ஆனால் பாவம் எவ்வளோ பேர் ஒரு வீடியோ இப்போ நான் அடுத்து என் வீடியோவில் அடுத்து போடுவேன் பாருங்கள். என்னுடைய ஐடியில் பஸ்ஸு பின்னாடி தொங்கின்னு போயிருக்காருக்க மனுஷன். எப்படியெல்லாம் கடமையாட்டணுன்ட்டு வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி வந்திருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நம்மளால் பக்கத்தில் நம்மளுடைய சுற்றி இருக்கிற மாவட்டத்துக்கு போக முடியலங்க. சென்னையிலேருந்து என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலங்க. கடவுள் இருக்கார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி தளபதிக்கு. நன்றி நன்றி நன்றி.